அதிகாரம் 65. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய செய்தியை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்பதே ஏசாயாவின் பிரதான செய்தி. மேலும் அவர்கள் தங்கள் தேசத்தில் மறுபடியும் குடியேறும்போது கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்றும் ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஏசாயாவின் சுவிசேஷ தீர்க்க தரிசனம் முடிவுக்கு வருகிறது. ஏசாயா புஸ்தகத்தின் கடைசி 2 அதிகாரத்தில் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகும் காலத்திற்காக நாம் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் வரப்போகிற காலத்தை பற்றி மற்ற தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் சொன்னது போல ஏசாயாவும் இது பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்களே. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் இந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். 1 பேதுரு 1:10-11. யூதர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் கர்த்தர் யூதர்களை தள்ளிவிட்டு புறஜாதியாரை தம்மிடத்தில் அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தை புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள் பல இடங்களில் மேற்கோளாக எடுத்துச் சொல்லுகிறார்கள். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அப்போஸ்தலர் 10:34-36 வரை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின் படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே சர்வ ஞானம் உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ரோமர் 16:26-27. சுவிசேஷத்தின் அழைப்புக்கு புறஜாதியாரும் செவி கொடுப்பார்கள். யூதர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாயும் முரட்டாட்டத்தின் நிமித்தமாயும் கர்த்தர் அவர்களை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார். கர்த்தருக்கு மீதமானவர்கள் ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷ சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்புகளினால் யூதர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருந்து தள்ளிவிடப்படுகிறார்கள். கர்த்தருடைய சபைக்கு சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. யூதர்கள் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். யூதர்களில் கர்த்தரை நம்புகிறவர்களும் அவரை நம்பாதவர்களும் கலந்திருக்கிறார்கள். அதுபோலவே யூதர்களில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் பயப்படாதவர்களும் கலந்திருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களுக்குள் வித்தியாசம் காண்பிப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மீது அவருடைய ஆசீர்வாதமும் அவரை விசுவாசியாமல் அவருக்கு பயப்படாதவர்கள் மீது கர்த்தருடைய கோபமும் வரும்.